துலாம் ராசிக்கான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு புதன், 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி புதன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏப்ரல் 14 சூரியன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏப்ரல் 19 சுக்கிரன் 7லேருந்து 8க்கு போகிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து நீச்சம் அடைவார், 6ல் போயிட்டு 7ல் போய் சூரியன் உச்சம் அடைவார், 8ல் போய் சுக்கிரன் ஆட்சி ஆவார். ஓகேங்களா. ஸோ இந்த முக்கியமாக இந்த 3 கிரகங்கள் பயிற்சி வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கும். ஸோ இதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கிறதே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி புத்திரர்கள் குழந்தைகள் வழியில் செலவு ஏற்படுறது, அந்த அவங்க வழியில் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் செலவோ இல்லை தொல்லைகளோ இல்லை ஒரு மன வலி வேதனை இதெல்லாம் வந்து இருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை பூர்வீகத்தை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போகக்கூடிய சூழ்நிலையும் வந்து ஏற்படும். அது வந்து அந்த தசாபுத்தியை பொறுத்து. சரிங்களா. இப்போ இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து என்ன ஆகும்னா, இந்த மனக்குழப்பம் தரனால கொஞ்சம் இந்த நிம்மதியின்மைங்கிறத வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். சரிங்களா. இப்போ அந்த 5ஆம் இடத்துல இப்போ கோச்சாரத்தில் போய் புதன் அங்கே உட்கார்றனால இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி ஆகிடும். சரியா. அப்போ மன சஞ்சலம் வந்து அதிகமாகும். அப்போ மன சஞ்சலங்கள் பொதுவாகவே வந்து எல்லா விஷயத்தை விட நம்மளுக்கு வந்து மன ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ மனசு நல்லா இருந்தால் தான் எவ்வளோ விஷயங்கள் கிடைச்சாலும் அதை வந்து நம்ம பரிபூரணமாக அனுபவிக்க முடியும். ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால கட்டாயமாக உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மனசை வந்து பக்குவமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மனசை வந்து நல்லா ஹெவியாகாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது செஞ்சிட்டாலே நம்ம மன ரீதியான தாக்கங்கள் வந்து யாருக்குமே எப்போவுமே இருக்கக்கூடாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம கஷ்டப்பட்டாலும் சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்துடணும். ஓகேங்களா. ஏன்னா உடல் காயங்களை கூட நம்ம சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். மனக்காயங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம குணப்படுத்த முடியாது. ஸோ அதனால் மன வலிகளை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கவே கூடாது. அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது, சரிங்களா, தெய்வ வழிபாட்டின் மூலமாக எடுத்துகிட்டு போகும்போது நிச்சயமாக அதில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அப்போ 5ல் ராகு இருக்கும்போது ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு வச்சுக்கோங்க. மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா. ஏன்னா மனம் சார்ந்த இடங்களில் வந்து இந்த பாவகிரகங்கள் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கும்போது அது ஈக்குவல் ஆகிடும். ஓகே. 6ஆம் இடத்துக்கு புதன் போயிட்டு வரீங்களா, ஏப்ரல் 11 போயிடுவார். ஸோ இப்போ 6ல் வந்து புதன் இருக்கிறது ரொம்ப நல்லது, சூரியன் இருக்கிறது சிறப்பு, செவ்வாய் இருக்கிறது சிறப்பு, சனி இருக்கிறது மிக 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 சிறப்பு. என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6ல் புதன் போகும்போது நட்பு, காதல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா. சூரியன் இருக்கும்போது எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் வந்து வெற்றியும் லாபத்தையும் நம்ம அடைய முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே லாபம் இருக்கும். அதே மாதிரி 6ல் சூரியன் இருக்கும்போது எதிர்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அப்போ அங்கே செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, எதிர்ப்புங்கிறதே இருக்காது. ஓகே. எதிர்ப்புங்கிறது இருக்காது. உடலில் நல்ல ஆரோக்கியம் அதிகமாகும். உடம்பு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், மன உறுதியாகும் 6ல் செவ்வாய் இருக்கும்போது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூமி லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண், மனை, பூமி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே லாபம் கிடைக்கும். ஸோ எதிரிகள் தொல்லையே இருக்காது. அந்த மாதிரி பொதுவாகவே வந்து நம்மளுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, எதிர்ப்புகள் குறையும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெயிச்சிருவோம். ஓகேங்களா. ஸோ அது ஒரு சிறப்பான அமைப்பு. பொதுவாகவே பாவகிரகங்கள் 6ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப நாளாக இருந்த கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நோய் தீரும். சரிங்களா. எதிர்ப்புகள் டோட்டலாக காலியாகும். எதிர்ப்புகள் காலி ஆயிடுச்சுனாலே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து வெற்றியை நோக்கி தான் போகும். அதனால் 6ல் சனி இருக்குங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு.
ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ மனசை வந்து பக்குவப்படுத்தி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கிரகங்கள் வந்து ஒரு சிறப்பான நிலையில் அங்கே இருக்காங்க. ஏப்ரல் 14 வந்து சூரியன் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுக்கிரன் வந்து ஏப்ரல் 19 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் 7ல் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஈகோ வந்து அதிகமாகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அப்போ 7க்கு சூரியன் போகும்போதுமே பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளார தான் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். நட்பு, அதாவது கூட்டாக தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பாக இது இருக்கும். அப்போ முக்கியமாக 7ல் சூரியன் போகும்போது நம்மளுக்கு ஈகோங்கிறத வச்சுக்கவே கூடாது, சரிங்களா? ஸோ அப்போ கணவன் மனைவியிடம் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த 7ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது அதை கொஞ்சம் அனுசரித்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அதிகமாக முன்கோபத்தை கொடுக்காதீங்க. அதே மாதிரி 7ல் சூரியன் போகும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகும். அதனால அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? மற்றபடி ஓகே, துலாம் ராசிக்கு நல்லாவே இருக்குது, சிறப்பாக இருக்குது இந்த மாதம். ஏப்ரல் 19க்கு மேலே சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கே போய் ஆட்சி ஆகிறார். அப்போ 8க்கு சுக்கிரன் போகிறது வந்து அஷ்டலக்ஷ்மி யோகம். பண விஷயங்களாகட்டும், மன மகிழ்ச்சிகளாகட்டும், இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னாலே அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே அருமையாகவே அமைஞ்சிருக்கு துலாமுக்கு. 9ஆம் இடத்துல குரு. ஸோ 9ல் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, என்ன முயற்சி எடுத்திங்கனாலும் அதில் வந்து வெற்றி கொடுக்கும், ஓகேவா? திருமண விஷயமாகட்டும், குழந்தைகள் விஷயமாகட்டும், உயர்கல்வி ஆகட்டும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதாகட்டும், புதுசாக ஒரு விஷயங்கள் செய்யறது. ஸோ பொதுவாக 9ல் குரு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு. மே மந்த் வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்கார். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏதாவது முக்கியமான காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த மே மாதத்துக்குள்ளார செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 10ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். ஸோ அங்கே வரும்போது நம்மளுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த நன்மையோட அளவு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ 9ல் குரு இருக்குங்கிறதுங்கிறது வந்து மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு. ராசியை பார்ப்பார். பொதுவாகவே வந்து குரு எந்த ராசியெல்லாம் பார்க்குறாரோ, ராசி லக்னமாக அமையுது இல்லைங்களா, அவங்களுடைய முகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிவாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் குருவோட பார்வை. ஸோ 9ல் குரு இருக்கிறது, அது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா, தந்தை வழியில் நம்மளுக்கு செல்வாக்கு வர்றது, தந்தை வழி உறவுகள் மூலமாக லாபம் பெறுறது, தொட்டதெல்லாம் வெற்றியாகிறது, ரொம்ப அருமையாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல கேது. 11ல் கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த இப்போ வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறவங்க, உயர்கல்வி, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும், ஓகேங்களா? சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் போய் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கேது 11th ஹவுஸ்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த வெளிநாடு பயணம், வெளிநாடு மூலமாக, வெளிநபர்கள் மூலமாக, அதே மாதிரி வயதில் மூத்தவர்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வந்து நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு இந்த சூரியன் சுக்கிரன் இருக்கிற காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து இந்த 5ல் ராகு இருக்கிறதுனால புற்றுக்கோவில்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வாங்க. அதே மாதிரி மனித முகம் இல்லாத தெய்வங்கள் இருப்பாங்க இல்லைங்களா, சரபேஸ்வரர், நரசிம்மர், விநாயகர், அப்புறம் துர்க்கை வழிபாடு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. பொதுவாகவே துலாம் ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக இதில் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் கோவிலில் இருக்கிற வில்வ மரத்துக்கு மஞ்சள் கலந்த நீரை தன் கையால் விடுறது, அந்த மரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்கார்றது, அந்த மரத்தை சுற்றி வர்றது, மொத்தத்தில் அந்த மரத்துலேருந்து வர காற்றை நல்லா நம்ம சுவாசிக்கணும், ஓகேங்களா? ஸோ இது பண்ணுறது வந்து நல்லது. அதே மாதிரி சித்திரையில் பிறந்தவங்க வந்து உணவில் வந்து கட்டாயமாக பப்பாளியும் சாத்துக்குடியும்
எப்பெல்லாம் கிடைக்குதோ உணவில் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆனால் பொதுவாகவே சித்திரைக்கு வந்து கொஞ்சம் கோபம் வரும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாதத்துக்கு ஒரு முறை ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லைங்களா, அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது முக்கியமாக வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. மூச்சு பயிற்சி பண்ணுறது எல்லாத்துக்கும் நல்லது. பட் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. இதில் வந்து விசாகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சுவாதி வந்து மருதமரம் இருக்கிற கோவிலுக்கு போகிறதும், விசாகம் வந்து விலாமரம் இருக்கிற கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதில் விசாக நட்சத்திரக்காரங்க வந்து கட்டாயமாக முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உணவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த கடலை உருண்டை எடுத்துக்கிறதும், விளாம்பழம் இருக்கு இல்லைங்களா, அது கிடைக்கும் போதெல்லாம் அந்த விளாம்பழத்தை உணவில் எடுத்துக்கிறதுமே ரொம்ப நல்லது. ஸோ துலாம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அகைன் இவங்களுக்கு திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மன ரீதியான விஷயங்களை வந்து மனசை வந்து நல்லா பக்குவப்படுத்திக்கிறதும் வலுப்படுத்திக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா எந்த இடத்துல ராகு இருக்காரோ அந்த இடங்களில் தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது. துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஓகே. முக்கியமாக கவனிக்க வேண்டியது மனசை நல்லா வச்சுக்கணும். கணவன் மனைவி உறவில் வந்து நம்ம ஒற்றுமையை கொண்டு வந்துடணும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ இதில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ துலாமுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும்.